எப்பொழுதுமே மனதால் நாம் நம்முடைய காரியத்தை விட்டு விலகி நின்று ஒரு காரியத்தை அணுகினால் நமக்கு வெற்றி கிடைக்கும். ஒரு உதாரணம் மூலமாக சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு வீடு பேசுகிறோம். அந்த வீட்டினுடைய விலை 60 லட்சம் ரூபா. 60 லட்ச ரூபாய்க்கு நம்ம வீட்டை பேசுகிறோம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, 80 லட்ச ரூபா அவரோட ஆஃபர் ப்ரைஸ் சொல்கிறாரு. வீட்டு ஓனரு 80 lakhs சொல்கிறாரு. நம்ம 60 லட்ச ரூபாய்க்கு கேட்குறோம். நம்ம பட்ஜெட் அவ்வளோதான், நம்மளால் முடிஞ்சது 60 தான். 60 கேட்குறோம். அவர் ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணுறாரு, இத்தனாம் தேதிக்குள்ளே முடிச்சுக்கிறதுனா சொல்லுங்கள், நம்ம 80 ரூபாய்க்கு முடிச்சுக்கலாம், இல்லாட்டி வேறு பார்ட்டி கேட்டுட்ருக்காங்க, நான் முடிச்சிருவேன். அந்த கடைசி நாள் வரும் பொழுது நம்மளை அவர் ஃபோன் பண்ணி பேச்சுவார்த்தை கூப்பிட்றாரு. சார் வீட்டில் இருக்கீங்களா, வரேன்னு சொன்னீங்க, காலைல 11 மணி ஆச்சு, நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், வர்றீங்களான்னு கேட்கும் பொழுது நம்ம உச்சக்கட்ட டென்ஷன் ஆயிடுவோம். நம்ம மனசு சரியாக வேலை செய்யாது, அப்படியே தொய்வாயிரும். இப்போ நம்ம போய் என்ன சொல்ல போகிறோம், வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் நம்மளால் வாங்க முடியலையே, 20 லட்ச ரூபா ஷார்ட் ஃபால் ஆகுதுங்கிற எண்ணத்தோடு போய் நம்ம அந்த பிரச்சனையை அணுகிற பொழுது நம்மால் அந்த பிரச்சனையை சரியாக அணுக முடியாது. அதே நேரத்தில் நம்ம ஃப்ரெண்டுக்காக நம்ம ஒரு வீட்டை பேச போகிறோம். ஃப்ரெண்டு இதே மாதிரி ஒரு ப்ராப்ளத்தை உங்கள்கிட்ட சொல்கிறாரு. அப்போ நான் ஒரு வீடு பேசினேன், ஒரு 60 லட்ச ரூபா என்கிட்ட பட்ஜெட்டு, 80 லட்ச ரூபா வீட்டு ஓனர் சொல்கிறாருன்னு. ஆனால் அந்த ஃப்ரெண்டுக்காக பேச போகிற பொழுது நாம் அதை விட மிக தைரியமாக, மிக நுணுக்கமாக இந்த பிரச்சனையை எப்படி சார்ட் அவுட் பண்ணணுங்கிற மனநிலையோடு போய் பேசுவோம். காரணம், அந்த பிரச்சனையினுடைய வெற்றியோ தோல்வியோ நம்மை பாதிக்கப் போவதில்லை. இந்த உலகத்தில் வெற்றி என்றும் தோல்வி என்றும் எதுவும் இல்லை. அன்பிற்குரியவர்களே, ஒரு நதிக்கு கூட பல லட்சம் பேரின் தாகத்தை தீர்த்த வரலாறு இருக்கிறது. ஒரு மரத்திற்கு பல்லாயிரக்கணக்கான பேருக்கு நிழல் கொடுத்த வரலாறு இருக்கிறது. மழைக்கு இந்த பூமி எங்கும் செழிப்படைய வைத்த வரலாறு இருக்கிறது. மனிதர்களாக பிறந்த நாம் எதை இந்த பூமியில் விட்டுவிட்டு செல்ல போகிறோம் என்பதில்தான் நாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கான அர்த்தம் இருக்கிறது.